பிரைஸ் தி லார்ட். உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அதே சமயத்தில் நேற்றுதான் இந்த ஆண்டை தொடங்கியதை போல இருக்கின்றது. அதற்குள் நாம் இந்த ஆண்டின் 6வது மாதத்தை கடந்து 7வது மாதத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கிறது. இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் நம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளில், தம்முடைய செயல்களில், தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதில் உண்மையுள்ளவராக இருந்திருக்கின்றார். அவருடைய இரக்கங்களுக்காக, தயவிற்காக, நன்மைகளுக்காக கர்த்தரை அதிகமாய் துதிப்போம். ஆம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு புதிய மாதத்தை காணும்படியாய் செய்திருப்பதை நினைக்கும் போது என் இருதயம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கும் நன்மைகளை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து உங்களோடு பேசுவது எனக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது. ஆம், இந்த மாதம் உங்களை எதிர்த்து நின்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவனுடைய நன்மைகளை நீங்கள் பார்க்கவும், உணரவும், கேட்கவும் போகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இதுவரை நீங்கள் தனியாக கடந்து வந்த வேதனையின் நாட்களுக்கு ஈடாக உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகின்ற உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகின்றது. தேவன் உங்களுக்காக வைத்துள்ள வாக்கு தத்தங்களை, வெற்றிகளை சுதந்திரிக்க போகும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகின்றது. எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் முடிவற்றதாகவும், தடுக்க முடியாததாகவும், தவிர்க்க முடியாததாகவும் தோன்றலாம். இன்று உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை போல தோன்றலாம். இன்று உங்களை சுற்றியுள்ள எதிரிகள் வலிமையானவர்களாகவும், உங்கள் கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் உறுதியாக இருப்பவர்களாக தோன்றலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். உங்கள் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், எதிரிகளை நீங்கள் தனியாக எதிர்கொள்ளவில்லை. உங்களை நேசிக்கின்ற, உங்களோடு நின்று உங்கள் சார்பாக போரிடும் அற்புதமான தேவன் உங்களோடு இருக்கின்றார். எனவே இந்த நாளிலிருந்து சிறந்த காரியங்களையும், வல்லமையான காரியங்களையும், நன்மையான காரியங்களையும், எதிர்பாராத ஆச்சரியங்களையும் எதிர்பாருங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அருமையான இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆம், இந்த மாதம் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பராக்கிரமம், கர்த்தருடைய செயல் வெளியரங்கமாகும் போது இதுவரை நீங்கள் பார்த்திராத நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். இதுவரை கேள்விப்படாத காரியங்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இதுவரை சுதந்திரிக்காத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். இதுவரை கிடைக்காத நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். காரணம், நீங்கள் ஏதோ இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று பிறக்கவில்லை. தேவன் உங்களை குறித்து ஒரு அற்புதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இப்போது இருப்பது போல இதே நிலையிலே இருக்க போகிறதில்லை. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிற ஒரு காலம் உங்களுக்காக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தற்செயலாக உங்கள் வாழ்க்கையை வாழவில்லை. உங்களை குறித்து ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களே ஒரு முடிவல்ல. உங்களுக்காக ஒரு மகிமையான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை ஒரே இடத்திலே தேங்கி நிற்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஒரு மகத்துவமான எதிர்காலத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் முன்னேற்றம், உங்கள் ஆசீர்வாதம் வெகு தொலைவில் இல்லை. அது உங்கள் அருகில் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் தாமதமாகிறது என்பது ஒரு வேதனையான செயலாக தோன்றலாம். ஏன் இந்த தாமதம், எதற்காக இந்த தாமதம் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதை ஏற்றுக்கொள்வதும் கஷ்டமான ஒன்றுதான். நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
தேவன் தாமதிக்கிறார் என்பதால் நமக்கு தர மறுக்கிறார் என்றல்ல. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள நன்மையான காரியங்களை நீங்கள் பெறுவதற்கான சரியான ஒரு ஏற்ற நேரத்தை தேவன் நிர்ணயித்துள்ளார். எனவே சோர்ந்து போகாமல் எப்போதும் உங்களை குறித்து அக்கறை கொண்டுள்ள தேவனை மாத்திரம் நம்பியிருங்கள். அவர் ஏற்ற சமயத்தில் உங்களுக்காக காரியங்களை சாதகமாய் மாற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான அழகான ஜூலை 2025 புதிய மாதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஜூலை மாதம் ஆண்டின் 7வது மாதம். வேதத்தில் எண் 7 என்பது தேவனுடைய இயல்பு, தேவனுடைய கிருபை மற்றும் தேவனுடைய தயவின் தனித்துவத்தை பிரதிபலிக்கிறது. எண் 7 வேதத்தில் 735 முறை வருகிறது. எண் 7 என்பது பரிபூரணம், முழுமை, விடுதலை, குணப்படுத்துதல், மேலும் வாக்குத்தத்தங்கள் மற்றும் பொருத்தனைகளின் நிறைவேறுதலை குறிக்கின்றது. யூத மக்கள் இந்த 7வது மாதத்தை திஷ்ரே மாதம் என்று கொண்டாடுகிறார்கள். திஷ்ரே என்பது ஒரு ஆரம்பம், ஒரு புதுப்பித்தல் அல்லது ஒரு கொண்டாட்டத்தின் மாதம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் 7வது மாதம் சுக்கோத் என்று அழைக்கப்படும் பண்டிகையின் ஒன்று கூடும் நேரமாகும். அதாவது உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை காணப்போகும் ஒரு மாதம். ஆம், இது உங்கள் நீண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை காணப்போகும் ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இது விருந்துகள் மற்றும் கொண்டாட்டங்களின் காலமாக இருக்க போகின்றது. இது ஒரு சுத்திகரிப்பு மற்றும் சமாதானத்தை பார்க்க போகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இது துன்மார்க்கர்கள் மீதான நியாய தீர்ப்பின் காலமாக இருக்க போகின்றது. இது ஒரு ஆறுதலின் காலமாக இருக்க போகின்றது. இது உங்கள் நுகத்தடிகள் அனைத்தும் துண்டு துண்டாக உடைக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போகின்ற ஒரு காலமாக இருக்க போகின்றது. இது உங்களை பகைத்தவர்கள், எதிர்த்தவர்கள், உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்தவர்கள் அனைவரும் இனி என்றென்றைக்கும் உங்கள் கண்களை விட்டு மறைந்து போகிறதை நீங்கள் காண போகின்ற ஒரு காலமாக இருக்க போகின்றது. ஆமேன். எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். காரணம், இந்த மாதம் தேவன் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்றால், முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்வை பார்க்க போகின்ற ஒரு மாதம். 2 ராஜாக்கள் 4:35 சொல்கிறது, அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். 2 ராஜாக்கள் 4:8-36 வசனங்களில் சூனேமை சேர்ந்த ஒரு மரியாதைக்குரிய பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவள் சூனேமிய பெண் என்று அழைக்கப்பட்டு அறியப்படுகிறாள். அவளுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆன போதும் அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவளுடைய துயரங்களுக்கு மத்தியிலும் அவளுடைய குறைவிற்கு மத்தியிலும் ஒரு குழந்தை ஆசீர்வாதத்திற்காக அவள் நீண்ட நாட்கள் காத்திருந்ததற்கு மத்தியிலும் வேதம் சொல்கிறது, அந்த சூனேமிய பெண் விசுவாசமுள்ள ஒரு பெண்மணி, அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த ஒரு பெண்மணி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு பெண்மணி, எலிசா தீர்க்கதரிசி போன்ற தேவனுடைய மனிதர்களை ஆதரிக்கும் மரியாதைக்குரிய ஒரு பெண்மணி. எலிசாவின் வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் அவை சாத்தியமற்றதாக, நம்ப முடியாததாக தோன்றினாலும் கூட தேவ மனிதர்களின் வார்த்தைகளை நம்பின ஒரு பெண்மணி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் உத்தமத்தை பார்க்காமல் போகலாம். ஆனால் தேவன் அவைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு மனிதர்கள் உங்கள் தியாகங்களை நினைக்காமல் போகலாம். ஆனால் தேவன் அவைகளை நினைக்கின்றார். இன்றைக்கு மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு மனிதர்கள் உங்கள் வேதனையின் அழுக்குரலை கேட்காமல் போகலாம். ஆனால் தேவன் அவைகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். தேவ மனிதரான எலிசாவுக்கு சுனேமிய பெண் செய்த பணிவிடைகளை தேவன் கண்டார்.
அவள் அவருக்கு ஒரு அறையை வழங்கி அவரது தேவைகளை பூர்த்தி செய்தாள். அவளுடைய இரக்கம் உத்தமத்தை பார்த்த தேவன் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த சுனேமிய பெண் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்ல வைத்தார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே இந்த பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டு இறந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட குழப்பமான நிலையில் இருந்த சுனேமிய பெண்மணியைப் போலத்தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு கடினமான நேரத்தை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியாமல் ஒரு கடினமான காலகட்டத்தை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். மக்களை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதித்தார் என்று நீங்கள் கவலைப்படலாம். ஏன் கடவுள் இந்த பிரச்சனையை என் வாழ்க்கையில் அனுமதித்தார்? அவர் இதை தவிர்த்திருக்கலாமே, அவர் இதை நடக்காதபடி நிறுத்தி இருக்கலாமே, அவர் ஏன் என் அழுகையை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார் என்று கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். இந்த சுனேமிய பெண்மணியும் கூட அழுது, தேவனே, நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறவில்லை? நான் அதை ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை, நான் அதை பற்றி ஒரு நாளும் நினைத்தது கூட இல்லை. ஆனால் நீங்கள் தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர்கள், உங்கள் ஊழியக்காரர் மூலம் அதை எனக்கு உறுதியும் படுத்தினீர்கள். வாக்குத்தத்தம் என்பது அதன் முழு அளவிற்கும் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய ஒன்று. ஆனால் அது ஏன் இப்போது முழுமையாக நிறைவேறாமல் பாதியில் மரித்து போய்விட்டது என்று வேதனையோடு இருந்திருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இது போன்ற கேள்விகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாம் உங்களுக்கு எதிராக தோன்றுவதால், எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருப்பதால், எல்லாம் உங்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றுவதால் தேவன் உங்களை மறந்து விட்டார், தேவன் உங்களை கைவிட்டு விட்டார், தேவன் உங்களை நிராகரித்து விட்டார் என்று அர்த்தமில்லை. ஆனால் அதன் மத்தியிலும் நீங்கள் தேவனை நம்பி உங்களில் உள்ள எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் செல்லும் போது அற்புதம் ஆச்சரியங்களை செய்கின்ற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வதை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். வேதம் சொல்கிறது, தன்னுடைய பிள்ளை மரித்து விட்டதை அறிந்திருந்தும் இந்த சுனேமிய பெண் கலங்கவோ அல்லது திசை திரும்பவோ செய்யாமல் தன் மகனை குறித்த தனது வழக்கை பற்றி வாதிட தேவனுடைய மனுஷனான எலிசாவிடம் ஓடினாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துன்பத்தின் காலங்களில், வேதனையின் காலங்களில், போராட்டத்தின் காலங்களில், வீழ்ச்சியின் காலங்களில், தோல்வியின் காலங்களில், கேள்விகளால் சூழப்பட்ட காலங்களில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதை பொறுத்துதான் நமது அற்புதத்தை, நமது விடுதலையை, நமது பதிலை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். இந்த சுனேமிய பெண்மணி ஒரு விஷயத்தை நன்கு புரிந்திருந்தாள். இந்த சூழ்நிலையை தன்னால் தனியாக கையாள முடியாது, ஆனால் தேவனால் முடியும். தன்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தன் சுய பலத்தினால், சுய ஞானத்தினால் காரியங்களை தீர்க்க முடியாது, ஆனால் தேவனால் தீர்க்க முடியும் என்று அறிந்திருந்தாள். இந்த மனநிலையுடன் அவள் தன்னுடைய சூழ்நிலையை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து விசுவாசத்துடன் தேவனுடைய மனிதனாகிய எலிசாவை தேடி சென்றாள். 2 ராஜாக்கள் 4:32-33 வசனங்கள் சொல்கிறது, எலிசா சுனேமியால் வீட்டிற்கு வந்தபோது குழந்தை மரித்து போயிருந்தது. எலிசா கதவை மூடி குழந்தையின் மீது படுத்து கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தார். 2 ராஜாக்கள் 4:34 சொல்கிறது, எலிசா ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது குழந்தையின் உடல் மீண்டும் சூடாக தொடங்கியது. 2 ராஜாக்கள் 4:35 சொல்கிறது, எலிசா தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது மரித்த குழந்தை உயிருடன் திரும்பி வந்து 7 முறை தும்மியது. ஆம், இந்த 7வது மாதத்தில் மரித்த சிறுவன் 7 முறை தும்மி உயிர் பெற்றதை போல உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போன சூழ்நிலைகள்
மீண்டும் உயிர் பெற போகிறது. உங்கள் மரித்து போன குடும்ப வாழ்க்கை மீட்டெடுக்கப்படும். உங்கள் மரித்து போன மகிழ்ச்சி மீட்டெடுக்கப்படும். உங்கள் மரித்து போன சமாதானம் மீட்டெடுக்கப்படும். உங்கள் மரித்து போன ஆரோக்கியம் புதுப்பிக்கப்படும். உங்கள் மரித்து போன எதிர்காலம் மீட்டெடுக்கப்படும். உங்கள் மரித்து போன கனவுகள், ஆசைகள் புதுப்பிக்கப்படும். உங்கள் மரித்து போன ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். உங்கள் மரித்து போன ஊழியம் மீட்டெடுக்கப்படும். மரித்து போனதாக தோன்றிய உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிச்சயம் சீக்கிரத்தில் நிறைவேறும். ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் காத்திருந்த உங்கள் ஜெபங்களுக்கான பதில்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மரித்து போன உங்கள் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறதை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆம், நீங்கள் அதை பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினர் அதை பார்ப்பார்கள், உங்கள் உறவினர்கள் அதை பார்ப்பார்கள், உங்கள் நண்பர்கள் அதை பார்க்க போகிறார்கள், உங்கள் அயலகத்தார்கள் அதை பார்க்க போகிறார்கள். உங்களை பற்றி இழிவாக, தாழ்வாக நினைத்தவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களை கேலி கிண்டல் செய்தவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாக நின்றவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை ஒருபோதும் நம்பாமல் அசட்டை பண்ணினவர்கள் அதை பார்க்க போகிறார்கள். ஆம், இந்த மாதம் நீங்கள் தேவனுடைய நன்மையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அது பலரையும் ஆச்சரியப்படுத்த போகிறதையும் கூட நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். இரண்டாவதாக, உங்கள் எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு தீர்வை பார்க்கும் ஒரு மாதம். யோசுவா 6:15-20 வரை நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தர் சொன்னது போல 7வது நாளில் இஸ்ரவேலர்கள் எரிகோ சுவரை சுற்றி 7வது முறையாக அணிவகுத்து சென்று 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதி, இஸ்ரவேலர்கள் கர்த்தர் பட்டணத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று ஆர்ப்பரித்த போது அந்த பெரிய எரிகோ சுவர் இடிந்து விழுந்தது. இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசமான கானானை நோக்கி செல்லும் பிரயாணத்தில் இந்த பெரிய நகரமான எரிகோவின் பெரிய உயரமான மதில் சுவர்கள் இஸ்ரவேலர்கள் தங்கள் இலக்கை அடைய முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் யோசுவாவிடம் இஸ்ரவேலர்கள் 6 நாட்களுக்கு தினமும் ஒரு முறை எரிகோ சுவரை சுற்றி அணிவகுத்து செல்லுமாறு சொன்னார். பின்னர் 7வது நாளில் அவர்கள் 7 முறை நகரத்தை சுற்றி அணிவகுத்து செல்ல வேண்டும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்னால் கொம்புகளை தாங்கி எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அப்படி செய்யும் போது அவர்கள் அதிசயத்தை காண்பார்கள் என்றார். இஸ்ரவேலர்கள் அதை கேட்டதும் அவர்களுடைய உள்ளங்களில் எழுந்த ஒரே கேள்வி இதுதான்: நகரத்தை சுற்றி நடப்பதால் சுவர்கள் இடிந்து விழுமா? அமைதியாக நடப்பதால் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? இது எப்படி சாத்தியம்? மற்றவர்கள் நம்மை கேலி செய்ய மாட்டார்களா என்று எண்ணியிருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் யோசுவாவை நோக்கி கேட்டிருக்கலாம்: யோசுவாவே, தேவனை நம்புவது நல்லதுதான், ஆனால் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா? அப்போதுதானே தேவனும் நமக்காக ஏதாவது செய்வார். யோசுவாவே, தேவனை நம்புவது நல்லதுதான், ஆனால் தேவனை இப்படி குருட்டுத்தனமாக நம்புவது பைத்தியக்காரத்தனமாக உமக்கு தோன்றவில்லையா? யோசுவாவே, தேவனை நம்புவது நல்லதுதான், ஆனால் ஒரு குழந்தைக்கு உணவளிப்பது போல இன்னும் ஊட்டி விடுவார் என்று நினைப்பதுதான் தவறு. நாம் இப்போது குழந்தை இல்லை, வளர்ந்து விட்டோம். ஆதலால் பெரியவர்களைப் போல நாம் யோசிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். யோசுவா, நீங்க கடவுளை நம்ப வேண்டும் தான், ஆனால் அதற்கென்று இப்படி கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சொல்லி இருக்கலாம்: ஜெபங்கள் அற்புதங்களை செய்யும் என்பது எங்களுக்கும் தெரியும், ஆனால் எதையும் செய்யாமல் வெறுமனே ஜெபிப்பது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது நாம் செயல்படுவதற்கான ஒரு நேரம். ஏதாவது செய்து நமது உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டிய ஒரு நேரம்.
நாம் இப்போது அமைதியாக இருந்தால் நாம் தோல்விதான் அடைவோம். நாம் விரும்புவதை அடைய முடியாது. வாழ்நாள் முழுவதும் நாம் இப்படித்தான் அழுது கொண்டே இருக்க வேண்டும். நாம் இப்படியே இருந்தால் தேவனுடைய வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமலே போய்விடும் என்றெல்லாம் சொல்லி இருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது நீங்களும் இதே போலதானே சிந்திக்கிறீர்கள்? இது சாத்தியமா? எனக்கு சாதகமாக விஷயங்கள் எல்லாம் மாறுமா? இந்த கடைசி சூழ்நிலையிலும் தேவன் எனக்காக ஏதாவது செய்வாரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி பேசுவது போலத்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று யோசிக்கிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதால் மறுநாள் காலை விடியவே விடியாது என்று அர்த்தமில்லை. இன்று மிகவும் மோசமான ஒரு நாளாக இருந்தது என்பதால் நாளையும் அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. நீங்கள் உங்கள் பேருந்தை தவற விட்டு விட்டீர்கள் என்பதால் வீட்டிற்கு செல்ல உங்களுக்கு வேறு பேருந்தே கிடைக்காது என்று அர்த்தமில்லை. நீங்கள் உங்கள் வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள் என்பதால் உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என்று அர்த்தமில்லை. யாரோ ஒருவர் உங்களை நிராகரித்து விட்டார்கள் என்பதால் எல்லோருமே உங்களை நிராகரிப்பார்கள் என்றும் அர்த்தமில்லை. எனக்கு அன்பானவர்களே, மறுபக்கம் தன்னை கேள்வி கேட்டவர்களுக்கு சொல்வதற்கு யோசுவாவிடம் எந்த பதிலுமே இல்லை. காரியங்கள் எப்படி மாறப் போகிறது என்பது கூட யோசுவாவுக்கு தெரியாது. தேவன் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறார் என்கின்ற எந்த யோசனையும் யோசுவாவுக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒன்று மாத்திரம் தெரியும். தேவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் பொய் சொல்ல மாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் தம்மை நம்பும் ஒருவரையும் கைவிட மாட்டார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். தேவனுடைய அதிகாரத்தை பற்றி அவர் அறிந்திருந்தார். தேவனுடைய வல்லமையை பற்றி அவர் அறிந்திருந்தார். மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். என் தேவன் எனக்குரிய அனைத்தையும் சீர்படுத்துவார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்று யோசுவா அவர்களிடம் சொல்லி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். யோசுவா தேவனை நம்பியது போல இஸ்ரவேல் மக்களையும் தேவனை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார். அதன்படி இஸ்ரவேலர்கள் 7வது நாளில் எரிகோ சுவரை சுற்றி நடந்த போது ஏதோ ஒன்று நடந்தது. அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுடைய கீழ்ப்படிதலின் மகத்தான பலனை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் தேவனை நம்பினார்கள். தேவன் அவர்கள் தங்கள் கண்களால் நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை செய்தார். ஆம், அவர்களுக்கு முன்பாக தடையாக நின்ற பெரிய எரிகோ சுவர் அப்படியே இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா! ஆம், இனி எரிகோவை போன்ற எந்த தடையும் உங்கள் வழியில் நிற்காது. எந்த எரிகோவும் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. எந்த எரிகோவும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தடுக்க முடியாது. எந்த எரிகோவும் உங்கள் ஊழியத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. எந்த எரிகோவும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிய நற்செயல்களை தடுக்கவே முடியாது. ஆம், இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற எரிகோ போன்ற காரியங்கள் உங்களை தடுக்கவோ தடை செய்யவோ அல்லது அழிக்கவோ முடியவே முடியாது. மாறாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும்படியான நாட்களை தேவன் வைத்திருக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், மற்றவர்கள் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்காக தேவன் உங்களை இதுவரை சுமந்து வரவில்லை. நீங்கள் இதே நிலையில் சிக்கி தவிக்கும்படியாக தேவன் உங்களை இதுவரை சுமந்து வரவில்லை. நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நாம் பார்ப்பதற்காக மட்டும் தேவன் நம்மை இதுவரை கொண்டு வரவில்லை. மாறாக அதை சுதந்திரித்துக் கொண்டு அதன் உள்ளே பிரவேசிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை கொண்டு வந்தார். நாம் இப்போது மகிழ்ச்சி அடைவதற்காக மட்டும் சில வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக அதை நாம் பெற்றுக்கொண்டு அதன் நிறைவேறுதலை பார்க்கும்படியாகத்தான் தேவன் கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் உங்களை பார்த்து, என் பிள்ளைகளே, நினைவில் கொள்ளுங்கள், உங்களை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் தான். உங்களை சுமந்த தேவனாகிய கர்த்தர் நான் தான். உங்களை பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர் நான் தான். உங்களை வழிநடத்திய தேவனாகிய கர்த்தர் நான் தான். உங்களில் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கிய தேவனாகிய கர்த்தர் நான் தான்.
நான் உங்களுடைய எல்லாவற்றையும் பூரணப்படுத்துவேன் என்று சொல்கின்றார். நான் உங்கள் வாழ்க்கையை தொடங்கினேன், நீங்கள் அதை இழக்க மாட்டீர்கள். நான் உங்கள் குடும்பத்தை ஸ்தாபித்தேன், அதை யாராலும் உடைக்க முடியாது. நான் உங்கள் தொழிலை தந்தேன், அதை யாராலும் அழிக்க முடியாது. எனது ஊழியத்தை செய்ய நான் உங்களை அழைத்தேன், அதை யாராலும் தடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தேன், அதை ஒருவராலும் எதிர்க்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு தெய்வீக திட்டத்துடன் நோக்கத்துடன் கூடிய ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. நான் உங்களுக்கு என் வார்த்தையையும் என் வாக்கு தத்தங்களையும் தரிசனங்களையும் கொடுத்திருக்கிறேன், அதை யாராலும் பறிக்கவோ அல்லது மாற்றவோ முடியாது. எனக்கு அன்பானவர்களே, உங்களில் ஒரு நற்கிரியை தொடங்கிய கர்த்தர் அதை நேர்த்தியாக செய்து முடிப்பார். மேலும் அவர் உங்களுக்கு எதிரான ஒவ்வொரு தீய நோக்கங்களையும் நன்மையாக மாற்றுவார். மூன்றாவதாக, தேவனிடமிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகும் ஒரு மாதம். 1 ராஜாக்கள் 18:44 சொல்கிறது, ஏலாந்தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். 1 ராஜாக்கள் 18:41-45 வரை நாம் பார்த்தோம் என்றால், 3.5 வருடங்களாக மழை பெய்யாததால் வறட்சி சூழ்நிலையால் மக்கள் மிகவும் துன்பப்பட்டனர். ஆனால் தேவனுடைய மனிதனாகிய எலியா ஆகாப் ராஜாவிடம், பெருமழை இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது வேலைக்காரனை நோக்கி, நீ சமுத்திரத்தை பார் என்றார். ஆனால் அடையாளத்தை பார்க்க சென்ற வேலைக்காரன் 6 முறை எதிர்மறையான பதிலுடன் திரும்பி வந்து, எந்த அறிகுறியும் இல்லை, எந்த தடயமும் இல்லை, மழை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. காரணம், இந்த நாள் ஒரு பிரகாசமான வெயிலின் நாளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மழை பெய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று திட்டமாக கூறினான். எலியா அதை கேட்டதும் அவர் தேவனை சந்தேகிக்கவில்லை, தேவனிடம் கேள்வி கேட்கவில்லை. மாறாக அவர் மண்டியிட்டு தேவனிடம் இன்னும் அதிகமாக ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வேதனைகளுக்கு மத்தியிலும் ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்க்கும் போது, ஒரு மனிதன் தேவனுடைய முகத்தை தேடுவதில் உறுதியாக இருக்கும் போது, ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக உறுதியுடன் இருக்கும் போது, ஒரு மனிதன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தேவன் முன் நிற்கும் போது, தேவனிடமிருந்து பதிலை பெறுவதற்கான தனது முடிவில் உறுதியாக இருக்கும் போது, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய இருதயத்தை அசைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய இருதயத்தை உருக்குகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தையே தங்களுடைய செயலினால் கீழே இழுக்கிறார்கள். என கண்பானவர்களே, பிரச்சனைகள் மத்தியிலும் ஒரு நபர் ஜெபிக்கும் போது ஏதோ ஒன்று நடக்கின்றது தெரியுமா? பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. பரலோகம் விழிப்புடன் இருக்கின்றது. தேவ தூதர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய செயலுக்கு எப்போதும் தயாராயிருக்கிறார்கள். ஏனெனில் 2 நாளாகமம் 7:15 சொல்கிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்தவைகளும் அவர் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கின்றன. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த நேரம் உங்கள் ஜெபத்தின் விளைவாக பரலோகம் செயல்படுகின்ற ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரம் பரலோக தூதர்கள் உங்களுக்காக செயல்படுவதை பார்க்கின்ற ஒரு தருணமாக இருக்கும். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கின்றார். இந்த பரலோக செயல்பாடு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். எலியாவிற்கு தேவனை குறித்து தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவனால் எல்லாம் சாத்தியமாகும். தேவனை நேசிப்பவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதுதான். உங்களில் சில பேருடைய மனக்குரல்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பதை என்னால் உணர முடிகின்றது. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எலியா அவமானத்தோடு காத்திருந்தது நல்லதா? எலியா தனது பிரார்த்தனைகளுக்கு பதில் தெரியாமல் காத்திருந்தது நல்லது என்று சொல்கிறீர்களா? எலியா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மழை வருமா வராதா என்று குழப்பத்திலும்
தடுமாற்றத்திலும் காத்திருந்தது நல்லதா என்று கேட்பது போல இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் உங்களை காத்திருக்க வைத்தால் அது சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை தர தாமதிக்கிறார் என்றால் நீங்கள் கற்பனை செய்வதை விட அற்புதமான ஒன்றை அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதால் தான். தேவன் உங்களை காத்திருக்க வைத்தால் ஒரு அருமையான ஆச்சரியம் உங்களை ஆச்சரியப்படுத்த காத்திருக்கிறது என்று அர்த்தம். ஆம், பரலோகம் உங்களை கண்காணித்து வருகிறது. இன்னும் சிறப்பான முறையில் உங்களுக்கு ஒரு வெகுமதி அளிக்க காத்திருக்கிறது. வேதம் சொல்கிறது, வேலைக்காரன் 6 முறை சென்று பார்த்தான், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் 7வது முறை அவன் ஒரு பெரிய மேக குவியலை பார்ப்பேன் என்று எதிர்பார்த்தான். அவன் ஏதோ ஒரு பெரிய பலனை பார்க்க போகிறேன் என்று எதிர்பார்த்தான். ஆனால் மாறாக ஒரு உள்ளங்கை அளவு சிறிய மேகத்தை தான் பார்த்தான். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த சிறிய மேகம்தான் ஒரு பெரிய மலையை கொண்டு வந்தது. அந்த சிறிய மேகம்தான் தேவனுடைய வல்லமையை விளங்க செய்தது. நமக்கு சிறியதாக தோன்றுவது தேவனுடைய கரங்களில் பெரிதான ஒன்றாக மாறும். ஒரு சிறிய தாவீதுதான் ராட்சதனான ஒரு பெரிய கோலியாத்தை வென்றார் இல்லையா? ஒரு சிறிய பையன் கையில் இருந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் ஆயிரக்கணக்கான மக்களை திருப்திப்படுத்தியதில்லையா? ஒரு சிறிய துளிர்த்த கோல்தான் ஆரோனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தது. எனவே நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய நேரம் சரியானது. உங்களுக்கான முன்னேற்றத்தின் பாதை உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் காத்திருந்து 6 மாதங்கள் அல்லது அதற்கும் மேலாக கூட காலங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஒருவேளை இதுவரை நீங்கள் பின்னடைவுகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் மாத்திரமே பார்த்திருக்கலாம். இதுவரை நீங்கள் அவமானங்களை மட்டுமே சந்தித்திருக்கலாம். இதுவரை நீங்கள் போராட்டங்களை மாத்திரமே பார்த்திருக்கலாம். இதுவரை நீங்கள் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்திருக்கலாம். இதுவரை உங்கள் கடின உழைப்புக்கு எந்த ஒரு பலனையும் நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்கிறேன், இந்த 7வது மாதத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்த போகும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களை உயர்த்த போகும் ஒன்றை நீங்கள் கேட்க போகிறீர்கள். உங்களை ஊக்குவிக்க போகும் ஒன்றை நீங்கள் உரிமை கோர போகிறீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திராத தனித்துவமான ஒன்றை தேவன் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் ஒருபோதும் ஜெபித்திராத சிறப்பான ஒன்றை தேவன் உங்களுக்காக செய்ய போகிறார். இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு செய்ய போகின்ற அற்புதம் உங்கள் எதிரிகளுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தரப்போகிறது. இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்காக செய்ய போகிற காரியம், நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக தீர்க்க போகிற ஒன்றாக இருக்க போகிறது. இனிமேல் உங்கள் வாழ்க்கை இதே மாதிரியாய் இருக்க போகிறதில்லை. இனிமேல் உங்கள் ஜெப வாழ்க்கை இதே மாதிரியாய் இருக்க போகிறதில்லை. இனிமேல் உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கை இதே நிலையிலே இருக்க போகிறதில்லை. இனிமேல் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாய் இருக்க போகிறதில்லை. இனிமேல் உங்கள் வேலை மற்றும் தொழில் ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இனிமேல் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியம் இதே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இனிமேல் உங்கள் அபிஷேகத்தின் நிலை இதே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் பெருமலையை நீங்கள் எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் பெருமலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய நிதி நெருக்கடியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருமலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களிடம் உள்ள அனைத்தின் மீதும் ஆசீர்வாதத்தின் பெருமலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல,
பலருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நீங்கள் காணப்படுவீர்கள், அழைக்கப்படுவீர்கள், அங்கீகரிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. எனவே இந்த மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை, தேவன் மீதான உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, அமைதியான, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகின்ற நல்ல செய்திகளை கேட்கின்ற ஒரு மாதமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தரின் மகிமை வெளிரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாக காணும். கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் உங்களை எப்படி உலகம் பார்க்கிறது பெரிதல்ல. உங்களை அற்பமாக பார்த்திருக்கலாம், குறைவுள்ளவர்களாக பார்த்திருக்கலாம், வியாதி உள்ளவர்கள் என்று பார்த்திருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று பார்த்திருக்கலாம், தகுதியற்றவர்கள் என்று பார்த்திருக்கலாம், இனி எதுவும் மாறப்போவதில்லை என்று பார்த்திருக்கலாம். இது உன் தலைவிதி, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இனி ஒன்றும் மாறப்போவதில்லை என்று உங்களை நகைக்கிற, பகைக்கிற, அற்பமாக ஏளனமாக பேசுகிற மக்கள் மத்தியிலே நீ இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள் தொடர்ந்து நீடிக்கப் போவதில்லை. மாம்சமான யாவும் அதை ஏகமாக காணும். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற காலம் இந்த காலம். என் அன்பு தேவஜனமே, உன்னுடைய வனாந்தரத்தின் நாட்கள் முடிந்து போயின. நீ பலவீனப்பட்டு குறைவோடு கலங்கின நாட்கள் முடிந்து போயின. யாவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து போன நாட்கள் முடிந்து போயின. இந்த நாட்களிலே நீ தலை நிமிர்ந்து நடக்க போகிறாய். உனக்கு உரிதானதை சுதந்திரிக்க போகிறாய். உன்னை கேள்வி கேட்ட மக்களுக்கு உன் வாழ்க்கை ஒரு பதிலாக மாறப்போகிறது. கர்த்தர் காரியங்களை அனுகூலமாக செய்வார். உன்னை ஒதுக்கி தள்ளி வைத்த அதே மக்கள் கண் காணும்படி தேவன் உன்னை உயர்த்துவார். யோசேப்பை ஒதுக்கி வைத்தார்கள், ஆனா அந்த யோசேப்பு தான் அந்த வீட்டிற்கு, அந்த தேசத்திற்கு மூளைக்கல்லாக மாறினான். தாவீதை தன் குடும்பத்தினர்கள் ஒதுக்கி வைத்தார்கள், ஆனா அந்த தாவீது தான் மூளைக்கல்லாக அவருடைய குடும்பத்திற்கு மாறினான். சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற நபராக மாறினான். குடும்பத்திற்கு பேர் கொடுக்கிற ஒரு நபராக மாறினான். குடும்பத்திற்கு அடையாளம் காட்டுகிற ஒரு நபராக தாவீது மாறினான். அன்பானவர்களே, நீ தள்ளப்பட்ட கல் என்று எண்ணாதே. உங்களை தான், உங்கள் குடும்பத்திற்கு, உன் உற்றார்களுக்கு, இந்த தேசத்திற்கு உங்களை ஒரு அடையாளமாக வைக்க போகிறார். சபையில ஒரு அடையாளமாக வைக்க போகிறார். உன்னை அற்பமாக, ஏளனமாக கிண்டல் செய்த மக்களுக்கு உன்னை ஒரு அடையாளமாக வைக்க போகிறார். உன் வேலையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மேன்மையை நீ பார்க்க போகிறாய். இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை பார்க்க போகிறாய். இனி குறை இல்லை, இனி கவலை இல்லை, இனி கண்ணீர் இல்லை. ஆனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மை, கிருபை உன்னை பின்தொடர்கிறதை நீ பார்க்க போகிறாய். அன்பானவர்களே, நம்பிக்கையோடு இருங்க. இந்த 7வது மாதத்தில் இதுவரைக்கும் வாழ்க்கையில மாறாதவைகள் மாறும், கை கூடாதவைகள் கை கூடும். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக வெளிப்படுகிற இந்த நாட்கள் இருக்க போகிறது. நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள், எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீர் அறிவீர். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர். வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாக செய்கிற தேவனாகிய கர்த்தர், நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவனாகிய கர்த்தர், யாவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய மகிமை விளங்க பண்ண போகிறீர். அநேகரை சாட்சியாக வைக்க போகிறீர். அவருடைய பலவீனத்திலிருந்து ஒரு பரிபூர்ண பலனை கட்டிட போகிறீர். சிரமப்பட்ட அதே இடத்திலே அவர் தலையை உயர்த்த போகிறீர். எதிர்பார்த்த நன்மைகளை கட்டிட போகிறீர். அவருடைய தேவைகளை சந்திக்க போகிறீர். எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த மேன்மை, எதிர்பார்த்த நன்மையை, எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ கட்டிடுகிறதுக்காக நன்றி.
வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் மகிமையை மாத்திரம் பார்க்கட்டும். சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை தாங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் யூடியூப்ல உள்ள கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. நம்பிக்கையோட காத்திருங்க, எதிர்பார்ப்போடு காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. Amen.